பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ அதிமுக தீர்மானம் பற்றி பேசி வருகிறோம். இதுல ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை என்டிஏ கூட்டணியில சேர்க்க பாஜக பகிரந்த முயற்சிகளை எடுத்துட்டு வருது. இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதும் அவருக்கு தான் முடிவெடுக்கும் அதிகாரம், கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அதிமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்குது அப்படிங்கறத காட்டுதா? நிச்சயமா அதிமுக அப்பர் ஹேண்ட் மட்டும் இல்லாம அவங்க பிஜேபிக்கு ஒரு மெசேஜையும் சொல்ல வராங்க. அதாவது எங்க தலைமையில் தான் இந்த கூட்டணியின் நீங்க ஏப்ரல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த ஸ்டாண்ட்லயே நீங்க நில்லுங்க. ஏன்னா கூட்டணியின் தலைவராக நீங்கள் எங்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இந்த பொதுக்குழு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாங்க. தெள்ள தெளிவா சொல்வது மட்டுமில்லாமல் சீட் ஷேரிங்கும் எங்களுக்கு எல்லா பங்குகளும் நாங்க தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம். அது இல்லாம ரெண்டாவது அந்த தீர்மானத்தில் அவர்கள் சொல்லப்படுவது என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காமன் கோல்னு ஒண்ணு சொல்றாங்களா, அதாவது திமுகவை வீழ்த்துவது, அதுல அவங்க ரொம்ப வீரியமா இருக்கணும். இதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் கூட்டணியில் இடம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் அதிமுக வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா டிடிவி தினகரன் போன்றவர்களை பாஜக திருப்பி அழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம போகிறது. ஏன்னா ஏற்கனவே தினகரன் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக நான் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பதிலடியாக இன்னைக்கு அதிமுக இவர் தான் என்டிஏவனுடைய தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்டிஏவோட சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய லீடர்ஷிப் அக்செப்ட் பண்றவங்களா இருந்தா அவர்களுக்கு கூட்டணியில் இடம் கிடைக்கும், அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு கூட்டணியில இடம் கிடைக்காது. இதுதான் எல்லாரும் நம்ம ஸ்பெகுலேஷனா பேசிட்டு இருந்தது. ரொம்ப வெளிப்படையா அதிமுக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துல ரெசல்யூஷன், அதாவது தீர்மானங்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த பொதுக்குழுவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட், அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அந்த மெசேஜ் பிஜேபிக்கு, நீங்க இந்த கூட்டணி ஆட்சி கணக்கெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இது தனிப்பெரும் ஆட்சியாக வருதோ வரலையோ, பட் அந்த கான்பிடன்ஸ் எக்ஸூட் பண்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தனிப்பெரும் மெஜாரிட்டியோட நாங்க எங்களுடைய சுய என்ன சொல்றது அவங்களுடைய எண்ணிக்கையில 118 இடங்கள் நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மெசேஜையும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நாங்க தான் லீடர்ஸ் கூட்டணிக்கு, நாங்க சொல்ற பேச்சை நீங்க கேட்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.